ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெலாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சூப்பரான ஒரு லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோங்க. இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டு டாய்லெட்டில் எவ்வளோ விடாப்படியான கரை, எவ்வளோ டல்லாக இருந்தாலும், உப்பு கரை இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்கி நம்ம வீட்டு டாய்லெட்டை நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பாத்ரூமில் எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீடு அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கடைகளில் மயோனைஸு ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைனா நம்ம வீட்டில் ஐஸு தயிர் டப்பாலாம் வாங்குவோம் இல்லையா, ஐஸ்கிரீம் டப்பா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது தயிர் டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நான் 2 கற்பூரம் எடுத்து சேர்த்துருக்கேங்க. கற்பூரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாங்க. பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோன்னா இதோட வாசனை சீக்கிரமாகவே போயிடும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. நீங்கள் தயிர் டப்பா அல்லது ஐஸ்கிரீம் டப்பாவில் இது போல் ரெடி பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கவரை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த டப்பாவுக்கு மேலே வச்சு நீங்கள் டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு கத்தி அல்லது ஒரு கத்திரிக்கோலை வச்சு சுற்றி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால நமக்கு இது வழியாக நல்ல ஒரு வாசனை வருங்க. இதை நம்ம வீட்டில் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சில பேர் வீட்டில் கிச்சன் சிங்க்கு அடியில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கிச்சன் சிங்க் அடியிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பாத்ரூமில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. பாத்ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே சூப்பராக வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் லிக்யூட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர், அதாவது துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். சர்ஃப் எக்ஸல், ஏரியல், நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் 2 எலுமிச்சையை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சாரை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். 2 முழு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கங்க. இந்த எலுமிச்சப்பழ சாறு டாய்லெட்டில் இருக்கிற உப்புக்கரை, டைல்ஸில் இருக்கிற உப்புக்கரை, விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு டாய்லெட்டை எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் 2 எலுமிச்சப்பழத்தோட சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 250 ml தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் இருக்குது பாருங்கள், அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற மஞ்சள் கரை, உப்பு கரை, விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த துணி துவைக்கிற பவுடரு அது தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டிலில் கூட இந்த லிக்யூடை வந்து சேர்த்துட்டு அதோட மூடியை வந்து கத்தி அல்லது ஊக்க நல்ல நெருப்பில் வாட்டி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்து அதுக்குள்ளே இந்த லிக்யூடை சேர்த்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஊற்றுனா சிந்திருங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போது அடுத்ததாக இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்க. நான் வந்து ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 450 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒருக்கா நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. குலுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் சரியாக வந்து ஸ்ப்ரே ஆகலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஜூஸ் பாட்டிலுக்குள்ளே சேர்த்துருக்கேன். மூடியில் வந்து சுற்றி கத்தியை வச்சு ஓட்டை போட்டு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு டாய்லெட்டில் இருக்க சீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸ் இருக்குது பாருங்கள், அதையும் கூட க்ளீன் பண்ணலாங்க. அதில் இருக்கிற உப்பு கரை விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீதி உங்களுக்கு லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் நீங்கள் வந்து நிறைய ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டு டாய்லெட்டில் அதிகமான கரை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாங்க. ரொம்ப அதிகமாக கரை இல்லை அப்படின்னா உடனே ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டுடலாம். இது போல் அந்த டாய்லெட் பவுலுக்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அடுத்ததாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சீட்டுக்கு மேலேயும் நம்ம வந்து ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு டாய்லெட் வந்து எப்போவுமே நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து அந்த வாஷிங் பவுடரு, துணி துவைக்கிற லிக்யூடு, அது மட்டும் இல்லாமல் நம்ம லெமன்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருந்ததை விட பார்க்குறதுக்கு நல்ல சைனிங்காக பளபளன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ரெடி பண்ணி பாருங்கள். கடையில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் நம்ம வீட்டு பாத்ரூமில் வந்து ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியாகவே க்ளீன் பண்ணாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற டேப்பு, டைல்ஸு, சிங்க்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கையும் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த டேப்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம வந்து இது போல் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வந்து ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டாச்சு. அடுத்ததாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக பளிச்சுன்னு இருக்குன்னு. நல்ல வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.